பசாஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மூல திரிகோண பாவம். ஒருவருடைய ஜாதகத்தில் மூல திரிகோணம் எது எந்த வீட்டில் அமர்கிறது? அப்போ ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகத்திற்கு 100% பலன்கள் என்றால், மூல திரிகோணம் பெற்ற கிரகத்திற்கு 75% பலன்கள் நடைபெறும். அதாவது திரிகோணம் என்பது லட்சுமி ஸ்தானம். ஒரு கிரகம் திரிகோணத்தில் இருந்து திசை நடத்தினால் அந்த ஜாதகர்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும், செயல்பாடுகள் ஊக்கத்தை அளிக்கும். அதனால்தான் திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் சிந்தனை செய்யும் விதத்தையும், கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் முயற்சி செய்யும் விதத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அப்போ நவ கிரகங்களில் வீடுகளை கொண்ட 7 கிரகங்களும் எந்தெந்த ராசியில் மூல திரிகோணம் அடைகிறது, மூல திரிகோணத்திற்கு நட்பு வீடுகள் எவை, பகை வீடுகள் எவை என்பதை பற்றி வரிசையாக பார்க்கிறோம். ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆட்சி வீட்டில்தான் மூல திரிகோணம் அடைகிறது. இதில் விதி விலக்காக சந்திரன் மட்டும் தான் உச்சம் பெறும் வீடான ரிஷபத்தில் மூல திரிகோணம் அடைகிறது. அதேபோல் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆண் வீட்டில்தான் மூல திரிகோணம் அடைகிறது. இதில் விதி விலக்காக சந்திரன் பெண் வீட்டிலும் புதன் பெண் வீட்டிலும் மூல திரிகோணம் அடைகிறது. அப்ப சூரியன் மூல திரிகோணம் அடையும் வீடு சிம்மம், சந்திரன் மூல திரிகோணம் அடையும் வீடு ரிஷபம், செவ்வாய் மூல திரிகோணம் அடையும் வீடு மேஷம், புதன் மூல திரிகோணம் அடையும் வீடு புதன், குரு பகவான் மூல திரிகோணம் அடையும் வீடு தனுசு, சுக்கிரன் மூல திரிகோணம் அடையும் வீடு துலாம், சனி பகவான் மூல திரிகோணம் அடையும் வீடு கும்பம். அப்ப இந்த மூல திரிகோண வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதனுடைய நட்பு வீடுகள் எவை, பகை வீடுகள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ ஒரு கிரகத்திற்கு மூல திரிகோணத்திற்கு நட்பு வீடுகளாக 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள் வரும். இதில் சில விதி விலக்குகளும் உண்டு. அதாவது சூரியனுக்கு 3ஆம் வீடு பகை வீடாக வரும், சந்திரனுக்கு 3-7 பகை வீடாக வரும், சனி பகவானுக்கு 3-12 பகை வீடாக வரும், புதனுக்கு 7ஆம் வீடு பகை வீடாக வரும், ராகு கேதுக்கு 7ஆம் வீடு பகை வீடாக வரும், செவ்வாய்க்கு 8ஆம் வீடும், குருவிற்கு 8ஆம் வீடும், சுக்கிரனுக்கு 8-12 பகை வீடாக வரும். அப்போ ஒரு கிரகம் மூல திரிகோணத்திற்கு 3, 5, 7, 8, 12 நட்பு வீடுகளாக இருந்தாலும் அந்தந்த கிரகத்திற்கு உண்டான பகை வீடுகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மூல திரிகோணத்திற்கு பகை வீடுகள் எவை? 2, 4, 6, 9, 10, 11ஆம் வீடுகள் பகை வீடுகளாகும். அப்போ ஒரு கிரகத்திற்கு பகை வீட்டில் இருந்தாலும் சில கிரகங்களுக்கு அதை நட்பு வீடுகளாகவும் நாம் பார்க்க வேண்டும். அப்ப மூல திரிகோணத்திற்கு சூரியன் 9இல் இருந்தால் நட்பு வீடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் குருவிற்கு 2, 4ஐயும் நட்பு வீடுகளாக பார்க்க வேண்டும். புதனுக்கு 10ஆம் வீட்டையும், செவ்வாய்க்கு 4, 10ஐயும், சனி பகவானுக்கு 9ஆம் வீட்டையும், சுக்கிரனுக்கு 6ஆம் வீட்டையும் நட்பு வீடுகளாக நாம் பார்க்க வேண்டும்.
அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரக மூல திரிகோணத்திலிருந்து திசா புத்திகள் நடக்கிறதோ அது 75% நன்மைகளை அந்த ஜாதகருக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு லட்சுமி ஸ்தானம் வருமானத்தை தரக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பார்கள். என் இனிய பசு அஸ்ட்ரோ சேனல் நேயர்களே, என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.